என்ன வந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவார் ஒரு வீடியோ எடுத்துட்டேன் கட் பண்ணி போடுறேன். தேங்க்யூ சார். ரைட் என்ன மேக்ஸ் கேமரா சார் அப்படியே நீங்கள் இல்லை சார் என்ன DJI Pocket 5 Pro ஐ ஓகே 4K இது 4K ரைட் இந்த குட்டி கேமராவை வாங்கி என்னன்னு கேட்குறாரு. ஏன்னா அது குட்டியாக இளவரசு சார் வந்து எடுத்துகிட்டு அவர் பார்த்ததெல்லாம் பெரிய பெரிய கேமரா இதை பார்த்துட்டு சைஸில் பார்த்துருக்க மாட்டார். பார்த்துட்டு வாங்கி பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு கேட்குறாரு. நைஸில். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 வருஷம் படத்தில் நடிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு 25 வருஷம் 20 வருஷமே வச்சுக்கேன். 20-25 வருஷம் அவர் பார்த்ததெல்லாம் பெரிய பெரிய கேமரா. அது முன்னாடியே ஒரு கேமரா பண்ணலாம், பெரிய சினிமாட்டோகிராஃபர். சரி, இப்போ ஒர்க் ஷாப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உள்ளே போயிட்டு உள்ளே போகிறோம். ஆமாம், இப்போ ஆக்சுவலாக நாங்கள் எதுக்கு வந்தோம், வெளியே வந்தோம்னா பிரேக்குக்கு வெளியே வந்தோம். டீயை சாப்பிட்டோம், பிஸ்கட் சாப்பிட்டோம், சாரை பார்த்தோம். இளவரசன் சார் அவர் ஆக்டர் ப்ளஸ் சினிமாட்டோகிராஃபர்ஸ். அவரை பார்த்துட்டு இப்போ நாங்கள் பிரேக் முடிஞ்சிச்சு, உள்ளே போகிறோம். மீதியை வந்து நாங்கள் வந்து எடுக்கிறோம், வந்து சொல்கிறோம். ஆமாம், இப்போ போகும்போது எடுத்துருவோம் சார். இங்கே எடுத்துருவோம். So I'll call Mr. Sika President, Mr. Karthik Rajas, to felicitate him. He has done a film called Rasavati. It's been awarded as London International Film Festival Best Cinematography Award. So I'll hand over the mic to Mr. Satya Fuji. I'm going to take you back to some nostalgia. For cinematographers, it's going to be a different nostalgia of the film stock and all these things. But for non-cinematographers, like crew and other people, it's going to be another nostalgia, which is going back to college or school. Which is like attending a physics class or a maths class or something like that. இது ஒரு ஜஸ்ட் ஒரு லுக் ஆஃப் ஹவு த கேமரா இஸ். ஸோ நம்ம எப்போவுமே வந்து இந்த சவுண்ட் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபிலிம் ஓடுற ஒரு சவுண்ட் ஒன்று வந்துச்சு இல்லையா? ஸோ அதோட இன்ஸ்பிரேஷன் தான் இந்த கேமரா. சரிண்ணா. Hey Siri, open maps. All cast, crew, everyone please come on stage. So hi guys, thank you for watching the film, and thank you guys, thank you for bearing with me, and I hope the film is successful. Thank you so much. And எங்க சூப்பர் ஸ்டார் மட்டும் ஒரே ரோ போடுறீங்களா? இந்த பெரிய டீம் சார்பா டைரக்டருக்கும் கேமராமேனுக்கும் சீகா பிரசிடென்ட் கார்த்திக் ராஜா சார் இது ஹானர் தான்.
நோட் சொல்லிட்டு போ, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு தெரியவே தெரியாது. So both of us tried. We tried the Chrome. What was the classic Chrome? We tried Realize. We tried Provia, and then we tried even the log conversion to ARRI log C3 convert பண்ணிட்டு அதுல our colorist tried another grade. We stuck to Reala till the last end, like 2 days back வரைக்கும் Reala தான் இருந்தது. Then we switched to Provia for few shots because Reala was too contrasty. Provia had a little bit of a soft contrast. Ingella vandittu the harsh light was there, we switched to Provia. Soft light we stuck to Reala. The black and white? ஆனால் வியூ பாயிண்ட் கிடையாது இல்லை. ஆரியில் வர மாதிரி வராது. மேக்ஸிமம் ஐஎஸ்ஓ வச்சு பார்க்கலாம். 12,000 ஐஎஸ்ஓ வச்சுருக்கேன். ஆனால் இந்த டிஸ்பிளேலாம் அந்தளவுக்கு தெரியல, நாய்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. மேபி கொஞ்சம் பிக் ஸ்க்ரீனாக பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். மானிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கா? இந்த இடத்துல வரணும், நாய்ஸ் வரணும். இல்லைன்னா இந்த செடி இருக்குல்ல, இந்த இடத்துல நாய்ஸ் தெரியணும். ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு டீட்டெயிலாக தெரியல. அது மானிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கா ப்ரோ? பெரிய மானிட்டர் இதோ இருக்கு. அதில் பாரு, ஆஃப்ல இருக்கா? தெரியுது லைட்டா தெரியுதுண்ணா. இதுல இல்ல, பிரைட் வைக்கும் போதே தெரியுது. தெரியுது, இங்க பாருங்க. 800ல வச்சா நான் அதான் அதை செக் பண்றதுக்கு தான் வச்சேன். இங்க பாருங்க, இது 1000 இருக்கு. நமக்கு அதுதான் மெயின். லோ லைட்ல நீங்க செக் பண்ணணும்ல, தெரியுது. அப்போ 3200 மேல போனா வருது. சரிண்ணா, பார்த்து போங்க. ஆல் தி பெஸ்ட். என்ன பண்ணனா பேர் வச்சிட்டீங்களா? சரி சரிண்ணா. ஆனால் எதனா டவுட் இருந்தால் நான் ஃபோன் பண்ணுறேன். மியூசிக் பார்ப்போம். நல்ல கேமரா வச்சு பண்ணி. அதுதான் கேமரா ஃபஸ்ட்டு வந்து லோ பட்ஜெட்டில் பண்ணோன்னாங்க. அதுக்கப்புறமா என்ன எது இருந்தாலும் பரவாயில்ல, அப்புறமா வந்து செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுதான் உங்ககிட்ட கேட்குறேன். சரிங்களா, ஃபோன் பண்ணி பேசு. தேங்க்யூண்ணா, பாய் பாய் பாய். ஆன்டி வேஸ்ட்டு ஃபுல். இப்போ இது வந்து எக்ஸ்போஜர் நீங்கள் வச்சிங்கன்னா இப்போ 2.8 கிட்ட வருது. ஆல்மோஸ்ட் 4. இப்போ 4ல் இருக்குது எக்ஸ்போஜர். சொல்லுங்கள் என்ன சொல்கிறது? இல்லை ஷட்டர் ஆங்கிள் வந்துட்டு 26.5 என்ன ரெக்குவயர்மெண்ட்டில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. இல்லை மாற்றிருப்பாங்க யாராச்சும். இல்லை ஒவ்வொரு வேரியேஷன் நம்மளுக்கு ரெகுலர் நமக்கு என்ன தேவையோ அதை வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இப்போ 24ல் எடுக்கீங்க, இல்லை எது பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த லெட்டரோட என்டி வந்து இங்கே நீங்கள் கண்ட்ரோல் இது லெட் இல்லை சார். இப்போது இது வந்து நம்ம டிஸ்பிளேக்கும் தனியாக லெட்டு போடலாங்களா? போட்டுக்கலாம். இப்போ அந்த கேமராவில் லெட் இருக்குது, இதில் லெட் லோட் ஆகலை. ஓகே, ஸோ லோடு இப்போ நீங்கள் நார்மல் இது நார்மல் காமா கன்வெர்ஷன். ஓகே, 70 கன்வெர்ஷன் 709. ஓப்பன் கேட்டில் இது ஓப்பன் கேட். நீங்கள் ஃபார்மேட்டை மாற்றும் போது வேறு வரும். 2.39:1 2.39:1 வந்து இப்போ நம்ம வந்து ஓப்பன் கேட்டில் நம்ம ஷூட் பண்ணுறோம். இது ஓப்பன் கேட்டில் வச்சிடறோம். நீங்கள் இங்கே வந்து நான் சும்மா என்னோட ஃப்ரேம் கம்போஸ் பண்ணுறதுக்காக மட்டும் கைட்லைன் மட்டும் தனியாக ஈஸியாக போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஓப்பன் கேட்லேயே நீங்கள் வச்சுட்டு இப்போ நீங்கள் ஓப்பன் கேட்டில் வந்து 3 கைட்லைன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஷூட் பண்ணாலும் கைட்லைன் ஆட் ரெக்கார்ட் ஆகிறது ஓப்பன் கேட்டில் ரெக்கார்ட் ஆகணும். பட் எனக்கு ஃப்ரேம் கம்போஸ் பண்ணுறது அது நீங்கள் ஆட் பண்ணிங்களா? எல்லாத்தையுமே அது இருக்கே சார். இது நான் ஆட்லாம் நிறைய பார்த்தேன். P30 ஆக்சுவலி P50. ஆனால் நான் நினைக்கிறேன் இவ்வளோ சின்னதாக இருக்கும். இது கூட நல்லா இருக்கும்டா. கூட எனக்கு வந்து P50 இது கூட நல்லா தான் ஹைப்ரிட். இது என்ன ப்ரைஸ் வரும்? அது 88.
நல்லா இருக்கும். ஓப்பன் கேட்டு 60 வரைக்கும் போமா மேக்ஸிமம் கேட்டு T5 M5 ஓப்பன் கேட் டீட்டெயில் போடலாம் நினைக்கிறேன். 30 தான். இல்லை வராது. பெரும்பாலும் இந்த லென்ஸ் 73 வரும் சார் லென்ஸ். பாடி 149. பாடி வந்து பிளாஸ்டிக். குட்டியாக தான் பார்ப்பியா இது எனக்கு இந்த மாதிரி என்ன சொல்ல ஒரு விண்டேஜ் டைப்பில் இருக்கா? அது எனக்கு பிடிச்சிருக்கு. இதுக்குள்ள வியூ பாயிண்ட் எப்படி பார்க்குறது? ஸ்டில் இது வச்சு ஜஸ்ட் இது மச்சா அது டயப்டருங்க. வியூ பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறது. டயப்டர் அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொட்டேட் பண்ணி இல்லை இல்லை உள்ள இப்போ வந்து ஆப்டிக்கலாக எலக்ட்ரானிக்காக உள்ள இது எலக்ட்ரானிக்டா ஆப்டிக்கலாகவும் இருக்கு. சில கேமரா ஆப்டிக்கல். அது ஆப்டிக்கல் வந்து XT6. இது ஆப்டிக்கல் தானே? அது ஆப்டிக்கல். அதான் இது ஆப்டிக்கல். இது வந்து எலக்ட்ரானிக் வியூ பாயிண்டர். ஆனால் அது ஆஃபில் இருக்குது, ஏதோ ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான். ரொம்ப குட்டியில் ரொம்ப ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்கறதுக்காக தான். ஓகே நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. அதே சேம் ஷார்ப் தான். அவர் வச்சது கரெக்டாக தான் இருக்குது. ஷார்ப்பாக தான் இருக்குது. ஓகே தான்டா. இப்போ வெயிலில் ஓகே தான். இது போதுமே. எனக்கு இது என்ன எக்ஸ்போஷர் இருக்குன்னு தெரியணும்ல. செம்ம கேமரா. ஓகே இது உள்ளே பார்த்தா சூப்பராக தெரியும். தெரியுதா உள்ள? தெரியுது. தெரியாது. தெரியுதா? தெரியுது. மேலே இருக்குது. தெரியுது. மொதல் வாட்டி சின்ன வியூ பாயிண்டரில் உள்ளே போயிட்டு நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த வியூ பாயிண்டரில் இதை காட்டினா தெரியும். ஆனால் தெரியுது. அவர் பேசு தெரியுது. பார்க்க சின்னதாக தான் இருக்குது, ஆனால் அந்த ஃபீல் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. இது ஆக்சுவல் ட்ரிக்கரே வந்து உனக்கு அந்த ஃபீல் வரணுன்றதுக்காக தான். அந்த ஃபிலிம் அந்த செல்லுலாய்டு ஃபீல் வரணுன்றதுக்காக. சார் இது டிஜிட்டல் ஃபிலிம் பேஸ்ட் கேமரா. ஃபிலிமும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆன். ஓகே சார். இது கார்டு இல்லை, கார்டு போட்டு தான் ஷூட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஃபிலிம் கேமரா மோட்டர் டிஜிட்டல். ஆனால் ஃபியூஜிக்கு அந்த இது தான்டா அந்த ஃபிலிம் லுக்குன்னுவாங்கள்ல, அதான் எனக்கு ரொம்ப நாளாக அந்த ஃபிலிம் லுக்கில் வாங்கணுன்றது. ஃப்ளாஷ் அடிச்சு பார்த்தியா? அப்போ ஐயோ ஸ்னாப்பை பாரு. ஐடியா வந்து அம்யூச்சுவல் மாதிரி. ஆனால் அம்யூச்சுவல் மாதிரி இருந்தாலும் ஃபிலிம் வந்து இதில் வந்து எக்ஸ்போஷர் நீங்களே செட் பண்ணலாம் சார். 56 நினைக்கிறேன். அடுத்து வந்து ஒன்று 180 சம்திங் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு எதுவுமே ப்ரீவியூ ஆகாது. மொபைல் தான் நீங்கள் டெவலப் பண்ணணும். கனெக்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் வைன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஃபிலிம் மோட் மாதிரி ஃபிலிம் நம்பர்ஸ் வரும். கவுண்டிங் என்ன உங்களோட அதான் உங்களுக்கு அந்த ஃபீலே வரணும் அப்படின்றதுக்காக வேஸ்ட் பண்ண முடியும். என்ன ஃபிலிம் எடுத்தவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதான் உங்களோட கம்போசிஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். இது ஆக்சுவலாக இது இப்போது டிஜிட்டலில் படிக்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்க, ஃபிலிம் கேமரா வாங்கி எடுப்பாங்க. எதுக்குன்னா கரெக்டான எக்ஸ்போஷர் வரணுன்றதுக்காக, அந்த ட்ரெயின் அப் ஆகணுன்றதுக்காக இருக்கும். அந்த ஃபீல் வரணுன்றதுக்காக. ஏன்னா நீ அப்பப்போ ப்ரிவியூ பார்த்துன்னு நீ தப்பாக எடுத்தால் கூட எடுத்து போயிட்டே இருப்பேன். ஸோ உனக்கு அந்த கரெக்டாக கால்குலேஷன் வரணும். அது மைண்ட் ஒர்க்காக தான் அது. ஸோ நல்ல மேட்ரு, அது சூப்பரான மேட்ரு, சரியான மேட்ரு. கம்ப்ளீட் டிஜி அனலாக் டிஜிட்டல் செல்லுலாய்டு.
ப்ளஸ்ஸு ஜிஎஃப்எக்ஸ். இன்னொன்று என்னென்னா இந்த டயல் இருக்குல்ல ஏதோ சூப்பராக இருக்கும். வெயிட் பத்தல மூவி மூடில் இருக்குது. இது என்ன மேக் ப்ரோ? இது வந்து DJI கம்பெனி பேர் DJI நீங்கள் ட்ரோன்லாம் பார்த்துருப்பீங்களா? DJI. ஆமாம், DJI ட்ரோன் அதோட ட்ரோனில் போடுறதா அது? இல்லை ட்ரோன்லேயும் போடலாம். நம்ம vlog-ஆ கேமரா யூஸ் பண்ணுறீங்களா? ஃபஸ்ட்டு கோப்ரோ தான் வந்தது. கோப்ரோ ஆக்ஷன் மாதிரி அதே காம்படிட்டர். இப்போ இவர் தான் லீட்ல இருக்காரு. ஆமாம், கோப்ரோ டவுன் ஆயிடுச்சு. கோப்ரோவோட காம்படிட்டர் அவர் 2022க்கு அப்புறமா 21க்கு அப்புறமா டவுன்ல போயிடுச்சு. இது என்ன 2K-ஆ 4K? 4K-வா ஒர்க் பண்ணுமா? ஆமாம். இது இதில் நமக்கு 25 ஃப்ரேம்ஸில் 4K வருமா? 120 வரும். 120லேயே 4K வருமா? சூப்பர். வேணா செக் பண்ணிக்கோங்க வேணா.